என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா அழிய ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா அழிய ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. பட்டம் பதவியை நாடுகிறோம். பொன்னும் பொருளும் தேடுகிறோம். பட்டம் பதவியை நாடுகிறோம். எதுவும் நிறைவு தருவதில்லை. எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே ஞானப்படி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே ஞானப்படி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முதல் மறை சாட்சியாக உயிர் துறந்த புனித ஸ்தேவான் திருநாள் என்று சிறப்பிக்கப்படுகிறது. தூய ஆவியாரின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கிய வண்ணம் தன் உயிரை ஈந்தார். நமது கண்களையும் எண்ணங்களையும் வானோக்கி திருப்புகின்றார் என்றும், மனிதமானது அனைத்தும் விண்ணை நோக்கி திருப்பப்பட வேண்டும் என்பதையும் நமக்கு உணர்த்துகின்றார். இவரின் மறைசாட்சிய மரணத்தில் வன்முறையை அன்பு வென்றது, மரணத்தை வாழ்வு வென்றது.
மத நம்பிக்கைக்காக கொல்லப்பட்ட முதல் மறைசாட்சியான இவரை நினைவு கூறும் வகையில் இந்த விழா வரலாற்றில் மறைசாட்சிகளாக மரித்த அனைவரையும் எண்ணி பார்க்க இந்த திருப்பலி நம்மை அழைக்கிறது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர்களையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவனே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தம்மை துன்புறுத்துவோருக்காகவும் மன்றாடிய புனித ஸ்தேவானுடைய விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இன்று நாங்கள் நினைவு கூறும் அவரை எடுத்து காட்டுதலை பின்பற்றி பகைவருக்கும் அன்பு காட்ட கற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றீங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திரு அவையின் முதல் மறைசாட்சியான தூய ஸ்தேவான் 7 திருத்தொண்டர்களுள் முதலாமானவர். இவர் போதிப்பதிலும் வல்லவராயிருந்தார். யூதர்களுக்கு எதிராக நின்று தாக்கத்திலும் விசுவாசத்திலும் சிறந்து விளங்கி மக்களை மனம் திருப்புதலுக்கு அழைத்தார். அவர்களோ கோபவெறி கொண்டு அவர் மேல் பழி சுமத்தி அவரை கல்லால் எறிந்து கொன்றார்கள். அவரோ இறைவனிடம் இவர்களை மன்னிக்கும்படி மன்றாடினார். அவரை பற்றி திருத்தூதர் பணிகள் நூலில் தூய பவுலடியார் எழுதிய இவ்வாசகத்துக்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். முதல் வாசகம். இதோ வானம் திறந்திருப்பதை காண்கின்றேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 8-10, அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 54-60 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சீரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்பொழுது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்து இருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல் எறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல் எறிந்தபோது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், எனக்கு பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். என் கற்பாறையும் கோட்டையும் நீரே, உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி அருளும்.
ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளும். உமது பேரன்பில் நான் களி கூறுவேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர். ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். என் எதிரிகளின் கையினின்று என்னை துன்புறுத்தின உம் கையிலின்று என்னை விடுவித்தருளும். உமது முகத்தின் ஒளியை அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது, எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம்முடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள்.
பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. மலரின் வாழ்வு வாசத்தில், மனிதனின் வாழ்வு சுவாசத்தில், கிறிஸ்தவனின் வாழ்வு விசுவாசத்தில். கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்றைய நாளிலே நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினை கொண்டாடினோம். ஆனால் இன்றோ ஒரு மனிதனுடைய சாவினை நாம் கொண்டாடுகிறோம். ஒரு சாவினை கொண்டாடுவது என்பது செயல்முறையிலே நேர்மையான ஒரு செயல் அல்ல. ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அவர்களுக்காக துக்கம் கொண்டாடுவோம், அவருக்காக அழுது புலம்புவோம். ஆனால் இந்த மனிதனுக்காக எல்லாருமே கொண்டாடுகிறார்கள். காரணம், கிறிஸ்தவ நெறியிலே ஒரு மனிதன் இறக்கிறார் என்று சொன்னால், அதுவும் யாருக்காக? கடவுளுக்காக இறக்கிறார் என்று சொன்னால், மற்ற மனிதர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை விட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை கடவுளை நோக்கிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த மனிதர்களுடைய இறப்பினை கிறிஸ்தவ நெறியிலே அனைத்து கிறிஸ்தவர்களும் தாய் திரு அவையோடு சேர்ந்து கொண்டாடுவார்கள். இது ஒரு இயல்பான ஒரு வழக்கம். இன்றைய நாளிலே தாய் திரு அவையோடு இணைந்து நாம் முதல் மறைசாட்சியான புனித ஸ்தேவானுடைய திருநாளை கொண்டாடுகிறோம். அதாவது ஸ்தேவானுடைய இறப்பினை நாம் கொண்டாடுகிறோம். அதற்கு காரணம், ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல, மாறாக ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி, குறிப்பாக ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு கிறிஸ்தவனுடைய விசுவாசம் இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு கிறிஸ்தவனுடைய பின்பற்றுதல் இயேசுவை மட்டுமே உண்மையாக கொண்டு அவன் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமைந்திருந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை கொண்டாடப்படும். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் கொண்டாடக்கூடிய புனித ஸ்தேவான் எருசலேம் நகரிலே பிறந்தவர். கமாலியலிடம் அவர் கல்வி கற்றவர். ஆனால் கிரேக்க மொழி பேசக்கூடிய பிற இனத்து கிறிஸ்தவர். இவர் திருத்துதர்களுடைய பார்வையிலே விலையேற பெற்றவராக, திருத்துதர்களால் நியமிக்கப்பட்ட 7 திருத்தொண்டர்களுள் முதன்மையானவராக இருக்கின்றார். திருத்துதர் பணிகள் நூலிலே வாசிக்கின்றோம், அவர் விசுவாசத்திலும் ஆவியிலும் வல்லமை மிக்கவராக இருக்கின்றார் என்று சொல்லி. இந்த ஸ்தேவானுடைய இறுதி உரையிலே காணப்படக்கூடிய 3 உண்மைகளின் காரணமாகத்தான் அவர் முதல் மறைசாட்சியாக அவர் மரிக்கின்றார். முதலாவது உண்மை, கடவுள் எருசலேம் திருக்கோவில் மட்டுமல்ல, மாறாக எல்லா இடங்களிலும் அவர் பிரசன்னமாக இருக்கிறார் என்கிற முதல் உண்மையை கூறுகின்றார். இந்த உண்மை யூதர்களுக்கு கடுஞ்சினத்தை ஏற்படுத்துகிறது. அவர்களால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. காரணம், அவர்களை பொறுத்தமட்டில் கடவுள் எருசலேம் கோவிலே முழுமையாக இருக்கின்றார். எருசலேம் கோவிலை தவிர மற்ற இடங்களிலே அவர் இல்லை என்பதுதான் அவர்களுடைய முதன்மையான நம்பிக்கையாக இருக்கின்றது. அந்த முதல் நம்பிக்கையை அவர் உடைத்தெறிகின்றார். இரண்டாவது உண்மை, இஸ்ரேல் மக்களுடைய தலைவர்கள் கடவுளின் பணியாளர்களை தொடர்ந்து புறக்கணித்து துன்புறுத்தி வருகிறார்கள். இவர்கள் கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்கள், கடவுளுக்காக பணி செய்கிறவர்கள். ஆனாலும் இவர்களை நாங்கள் எருசலேம் ஆலயத்திற்குள் உள்ளே விடமாட்டோம். ஏனென்றால் இந்த எருசலேம் ஆலயம் என்பது எங்களுக்கு உரித்தானது. நாங்கள் மட்டும்தான் அதிலே முதன்மையான இருக்கைகளிலே அமர்வோம். மக்கள் எல்லோருமே எங்களுடைய வார்த்தையை மட்டும்தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி தலைக்கணத்திலே ஆணவத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். எனவேதான் மற்ற கடவுளுடைய ஊழியர்களை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களை புறக்கணித்து துன்புறுத்துகிறார்கள். இந்த உண்மையையும் அவர்களுடைய முகத்திற்கு நேராக புனித ஸ்தேவான் கூறுகின்றார். மூன்றாவது உண்மை, யூதர்களால் கொல்லப்பட்ட கிறிஸ்து, புறக்கணிக்கப்பட்ட கிறிஸ்து, சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து விண்ணகத்திற்கு எழுந்தருளி கடவுளுடைய வலப்பக்கத்திலே வீற்றிருக்கிறார் என்ற உண்மையை அவர் எடுத்துரைக்கின்றார். இந்த உண்மையையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்றால் இவர் உண்மையாகவே கடவுளுடைய மகன் அல்ல, இவர் உண்மையாகவே மெசியா இல்லை, இவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் எப்படி இவரை ஒரு கடவுளுடைய மகனாக உயர்த்தி அதுவும் கடவுளுடைய வலப்பக்கத்திலே இருக்கிறார் என்கிற
சொல்லுகிறாரே, எனவே இவரை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று கூறி அவரை கல்லால் எறிந்து கொல்ல முற்படுகிறார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் கொண்டாடக்கூடிய இந்த புனித ஸ்தேவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினோடு பல இடங்களிலே ஒற்றுமைப்படுத்தி பிறக்கப்படுகின்றார். காரணம், பல இடங்களில் இயேசுடைய சாவும் புனித ஸ்தேவானுடைய சாவும் பல்வேறு விதங்களிலே ஒற்றுமைகள் காணப்படுகின்றன. முதலாவதாக, இயேசுவைப் போல ஸ்தேவானை எதிர்த்து நிற்க யூதர்களால் முடியவில்லை. மத்தேயு எழுதின செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தை 19 மற்றும் 20 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையோடு கற்பிப்பதை பார்த்து இதோ அவர்களால் எதிர்த்து நிற்க முடியாதவாறு இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட கூறுகின்றார், நீங்கள் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை தூய ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லி. இரண்டாவதாக, தலைமை சங்கத்திற்கு முன்பாக அவர் தேவதூஷணம் செய்கின்றார், கடவுளை பழித்துரைக்கின்றார் என்று சொல்லி தீர்ப்பிடப்படுகின்றார். அதே போல புனித ஸ்தேவானும் திருத்துதர் பணிகள் நூல் அதிகாரம் 6 இறைவார்த்தை 13 இதோ இந்த மனிதன் கடவுளுக்கு எதிராக பொய்யுரை ஏற்றுகிறான், இதோ எருசலேம் கோவில் அழிக்கப்படும் என்று சொல்கிறான் என்று சொல்லி அவர்கள் தலைமைச் சங்கத்திற்கு முன்பாக தீர்ப்பிடுகின்றார்கள். மூன்றாவதாக, இவர்கள் இருவருமே ஒரே மாதிரியான நம்பிக்கையை அறிக்கையிடுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 22 இறைவார்த்தை 69 விண்ணகத்திற்கு எழுந்தருளி தந்தையினுடைய வலப்பக்கத்திலே வீற்றிருக்கின்றார் என்பதை தனது செயலினால் வெளிப்படுத்துகின்றார். புனித ஸ்தேவானும் திருத்துதர் பணிகள் 7வது அதிகாரம் இறைவார்த்தை 56 தான் கொல்லப்படுவதற்கு முன்பாக வானை நோக்கி கண்களை உயர்த்தி பார்க்கின்றார். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளுடைய வலப்பக்கத்திலே வீற்றிருப்பதை காண்கின்றார். இவ்வாறு தனது வார்த்தையினால் அவர் நம்பிக்கையை அறிக்கையிடுகின்றார். நான்காவதாக, இந்த இருவருமே எருசலேமிற்கு வெளியே தள்ளப்பட்டு கொல்லப்படுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வெளியே இருக்கக்கூடிய கொல்கத்தா எனும் மண்டை ஓட்டு இடத்திலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்படுகின்றார். புனித ஸ்தேவானும் எருசலேமிற்கு வெளியே தள்ளப்பட்டு அவர் கற்களால் அடிபட்டு கொல்லப்படுகின்றார். ஐந்தாவதாக, இந்த இருவருமே தங்களுடைய உயிரை கொடுக்கும் பொழுது இதோ இவர்கள் என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி வானக தந்தையிடம் ஜெபிக்கிறார்கள். ஆறாவதாக, இவர்கள் இருவருமே தங்களுடைய உயிரை கடவுளுடைய கரங்களிலே ஒப்படைக்கிறார்கள். ஏழாவதாக, இந்த இருவருமே உயிர் தெழுகிறார்கள். ஆனால் இந்த ஒரு இடத்தில் மட்டும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஆனால் புனித ஸ்தேவான் உயிர் தெழுந்தார். ஆனால் இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உயிர் தெழுந்தார், இன்னொரு மனிதனுடைய ரூபத்திலே உயிர் தெழுந்தார், இன்னொரு மனிதனுடைய விசுவாசத்திலே அவர் உயிர் தெழுந்தார். அந்த மனிதன் வேறு யாரும் இல்லை, சவுலாக இருந்து பவுலாக மாறிய மனிதர்தான். இதோ புனித பவுல்தான் ஸ்தேவான் கொல்லப்படும் பொழுது சாட்சியாக அவருடைய உடைகளை கரங்களை தாங்கிக் கொண்டிருந்தார். அந்த ஒரு மனிதன் தான் முன்பின் அறியாத அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக, தான் கண்முன்னாடி பார்த்திராத அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக தனது உயிரையே அவன் இழக்க துணிந்திருக்கிறானே என்கிற எண்ணம் முதலிலே புனித பவுலுடைய மனதிலே விழுகிறது. அந்த விதை விருட்சமாக வேறிட்டு பின்னொரு நாளிலே புனித பவுலாக அவர் மாறுகின்றார். இவ்வாறு புனித ஸ்தேவான் புனித பவுலுடைய மனதிலே உயிர் தெழுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய விழா நமக்கு 2 பாடங்களை கற்பிக்கின்றது. முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழப்பதாக தோன்றினாலும் நம்முடைய நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். புனித ஸ்தேவான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான உண்மை, மனிதர்கள் பல்வேறு நேரங்களிலே மனிதர்களுடைய கடவுளான பணத்தையும் புகழையும் பெருமையையும் பட்டத்தையும் தேடிச் செல்பவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் என்னைப் போல இருங்கள், நான் பின்பற்றிய அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் தேடுங்கள். மனிதர்களின் கடவுளை அல்ல, மாறாக கடவுளின் மனிதர்களாக இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். ஒரு அழகாக ஒரு கதை சொல்லுவார்கள். ஒன்று என்ற நண்பருக்கு முன்பாக எத்தனை பூஜ்ஜியங்கள் போட்டாலும் அதற்கு மதிப்பு இல்லை. ஆனால் அந்த ஒன்று என்ற நம்பருக்கு பின்பாக எத்தனை பூஜ்ஜியங்கள் போட்டாலும் ஒவ்வொரு பூஜ்ஜியத்திற்கும் ஒரு மதிப்பு உண்டு. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நான் யாரை பின்பற்றுகிறேன்? எனக்கு முன்பால் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒற்றை எண்ணாக இருக்கின்றாரா?
அப்படி எனக்கு முன்பாக அந்த நபராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை மதிப்புமிக்க வாழ்க்கையாக இருக்கும், என்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை ஒரு பூஜ்ஜியமாக இருக்கும். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையினால் மற்றவருடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பினை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் உண்மையிலே கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு உயிர்ப்புள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழத்தான் இன்றைய நாளுடைய மறைசாட்சியான புனிதர் ஸ்தேவான் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நம்முடைய பதில் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அழைப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கொடை. நம்முடைய சிந்தனையினால், சொல்லினால், செயலினால், வாழ்க்கையினால் அந்த இயேசு கிறிஸ்துவை முழுமையாக பிரதிபலித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நம்முடைய உயிரையும் கூட கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய விசுவாசம் உறுதியானதாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த தொடரும் இந்த தெய்வீக கல்வாரி பலியிலே ஒருவருக்காக ஜெபிப்போம். நல்லாயின் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமீன். ஆண்டவரே, நாயன் எனக்கேதும் குறையில்லை என்கிற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஆண்டவர் நமது குறைகளை போக்கின்ற ஆயனாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து நமது தேவைகளை ஏறெடுப்போம். என்னாலும் எங்களை வழிநடத்தும் அன்பு தெய்வமே, திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் ஆற்றும் பணி வாழ்வில் சந்திக்கும் துன்ப துயரங்கள் மற்றும் இடையூறுகள் போன்றவைகளில் உடனிருந்து அவர்களை காத்து வழிநடத்தியருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறுதி வரை மன உறுதியோடு இருப்போரே மீட்கப்படுவர் என்று உரைத்த என் அன்பு இறைவா, நாங்கள் எங்கள் வாழ்வில் வரக்கூடிய எல்லா சோதனைகளிலும் உம்மை மட்டுமே பற்றி பிடித்து உம்மிடமே மீட்பு உண்டு என்பதில் நம்பிக்கை வைத்து வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்பம் இல்லாமல் சிலுவை இல்லை, சிம்மாசனம் இல்லை என்பதை உணர்த்திய என் இயேசுவே, நாங்கள் ஆன்மீக வாழ்வில் வளம் பெற திருவருட்சாதனங்கள் தனி பெறும் கொடைகள் என்பதை உணர்ந்து அவைகளை போற்றி வாழ்ந்திடவும் அவற்றின் பலன்களை எங்கள் அன்பின் சேவைகளின் வழியாக அனைவருக்கும் வழங்கிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய காலகட்டத்தில் இச்சமூகத்தில் நாங்கள் எதிர்கொள்ளும் சோதனைகளிலும் வேதனைகளிலும் சோர்ந்து போகாமல் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருந்து எல்லாவற்றிலும் எங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளவும் தேவையான ஞானத்தையும் முன்மதியும் தூய ஆவியின் வழியாக அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வானக தந்தையே, எம் இறைவா, உலகெங்கும் இயற்கை சீற்றங்களாலும் பூமி அதிர்ச்சியாலும் மழையினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், முதியோர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் ஆகிய அனைவருக்கும் தேவையான பாதுகாப்பையும் சுகத்தையும் தொற்று நோயிலிருந்து பாதுகாப்பையும் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, எம் இறைவா, எம்மை ஆளும் தலைவர்கள் செலுத்தும் அன்பானது நீதி கலந்த அன்பாக, நீதியை நிலைநாட்டும் அன்பாக அமைந்திடவும், சமயம், ஜாதி, இனம் கடந்து அனைவருக்கும் அரசின் நீதியும் உதவியும் கிடைத்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களது விண்ணக தந்தை, நாங்கள் உமது பிள்ளைகள். எங்களுக்கு எது தேவை, எப்பொழுது தேவை என்பது உமக்கு தெரியும். நீர் சிறந்ததை தருகின்ற வரை விசுவாசத்தோடு உம்மையே நம்பி உம்மையே பின்பற்றி வாழ எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று, பலியாக எதை உனக்கு தருவேன் என்று, இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று, இதையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று, இதையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று,
உருமாற்றி உலகாக்கும் தலைவானன்று. தந்தை 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தை 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மறை சாட்சியான புனித ஸ்தேவானின் மாட்சிக்குரிய நினைவு கொண்டாட்டத்தில் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இன்று இறைப்பற்றுடன் கொண்டு வரும் இப்பலி பொருட்கள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சிமையின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதியதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதன் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. கடவுளாம் ஆண்டவர்
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என பாவிகளும் பலவீனர்களுமான எங்களை நீர் தேர்ந்தெடுத்தீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ் அவர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களுடைய வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் ஆழ்ந்த நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். உங்களையும் என்னையும் அளவுக்கு அதிகமாக அன்பு செய்ததால் தனது உயிரை கொடுத்து அந்த அன்பை நிலைநாட்டியவர். இன்றைக்கு அவரது அன்பை புரிந்து வாழ நம்மை அழைக்கிறார். அழைக்கப்பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். உயிரான உறவாக உன்னில் இணைத்தார். தாய் கூட மறந்தாலும் மறவாதவர், தானாக இனி தேடி உறவானவர். இறைவா வருவார், இதயம் எழுவார், நிறைவாய் நிலையாய் இதமும் தொடர்வார். இறைவா வருவார், மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பிறப்பால் எங்களை மீட்டு மறைசாட்சி ஸ்தேவானின் விழாவில் எங்களை இன்புற செய்கின்றீரே. நீர் எங்களுக்காக புரியும் எண்ணற்ற இரக்க செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமே மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. புனித ஸ்தேவானின் பரிந்துரையிலும் பாதுகாப்பிலும் வாழ்ந்திட
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா